Good evening, everyone. Welcome back to another video. இந்த வீடியோவில் எனர்ஜி சார்ட்னா என்னது, why does it work, யாரெல்லாம் இந்த எனர்ஜி சார்ட் யூஸ் பண்ணலாம், அண்ட் முக்கியமான பாயிண்ட் நீங்கள் எதுக்கு பார்க்குறீங்க இந்த வீடியோனா, எனர்ஜி சார்ட் நம்ம வந்து ட்ரேடிங்கில் எப்படி யூஸ் பண்ணலாம். Before we start, let me show you a tweet posted on the 18th of July. All right. ஸோ யூ கேன் சி இந்த ட்வீட்டில் வந்து நான் வந்து ஒரு ஆகஸ்ட் மந்த் எண்டுக்காக ஒரு டெபிட் ஸ்ப்ரெட் ஷேர் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் ஒன் ஆப்ஷன் பையிங். இது வந்து காம்பினேஷனில் இருக்குது. ஓகே, ஸோ மெயின் பாயிண்ட் என்னென்னா, இந்த ட்வீட்டில் 18th ஜூலைக்கு தான் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, 18 ஜூலை மெயின் டேட். இது வந்து திரும்பி லாஸ்ட் பிட்டில் நம்ம வந்து எதுக்கு ட்ரேடிங் எப்படி யூஸ் பண்ணலாம் அந்த டைமில் டிஸ்கஸ் பண்ணல. 18 ஜூலையில் என்ன ஆச்சுன்ட்டு. ரைட், வாட் இஸ் அன் எனர்ஜி சார்ட்? எனர்ஜி சார்ட்னா என்னது? ஸோ எனர்ஜி சார்ட் இஸ் சிம்பிள். இது அது வந்து காம்பினேஷன் நம்ம பர்த் சார்ட், ஜாதகம் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஜாதகம் நேட்டல் சார்ட் வந்து சேம். அது வந்து கம்பைன் பண்ணி எது கம்பைன் பண்ணுறோம், நம்ம டிரான்சிட் சார்ட் ஒன்றும் இல்லை, நம்ம பர்த் சார்ட்லேருந்து ப்ளஸ் நம்ம பிளானெட்ஸ், இப்போ என்ன சூரியன் எங்கே இருக்குது, அந்த வீனஸ் பிளானட் எங்கே இருக்குது, அதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு சார்ட் எடுக்க போகிறோம். அதில் வந்து நம்ம எனர்ஜி எங்கே இருக்குது. ஓகே, ஸோ எனர்ஜி வந்து ஒரு லைன் கிராஃபாக போகுது, அந்த லைன் கிராஃப் அப் அண்ட் டவுன் மந்த்தில், அது வந்து எனர்ஜி சார்ட். ஆல்ரைட், எதுக்கு ஒர்க் ஆகும், வை டஸ் இட் ஒர்க்? வெரி சிம்பிள். நம்ம பர்த் டைமில் பொசிஷன் பிளானட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பிளேஸில் இருக்கும். ஓகே, அந்த டைமில் வந்து சூரியன் வந்து இந்த சன் வந்து எல்லா பிளானட்டுக்கும் வந்து எனர்ஜி கொடுப்பாங்க. ஸோ அந்த எனர்ஜி வந்து நம்ம பர்த் டைமில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்ம இப்போ இருக்குது இந்த நாளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால நம்ம மேலே கீழே ஆகிட்டே இருக்கும் எனர்ஜி. ஓகே, இந்த எனர்ஜி வந்து யார் யூஸ் பண்ணலாம், ஹூ கேன் யூஸ் இட்? நீங்கள் ஸ்டூடெண்ட் இருந்தாலும், ப்ரொஃபஸர் இருந்தாலும், இது கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஆள் இருந்தாலும், ஆஃபீஸ் எம்ப்ளாய் இருந்தாலும், டாக்டர் இருந்தாலும், ஸ்போர்ட்ஸ் பர்சன், எனி ஒன், ட்ரேடர், இன்ஜினியர், எல்லாரும் வந்து இந்த எனர்ஜி சார்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ மந்த்லி எனர்ஜி ரிப்போர்ட் எப்படி இருக்கும்? ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து எனர்ஜி சார்ட். இந்த எனர்ஜி சார்ட் பார்க்குறீங்க, ஜூலை மந்த் நெகட்டிவ் எனர்ஜி எப்போலேருந்து எப்போ வரைக்கும், பாசிட்டிவ் எப்போலேருந்து, ஸ்மால் பாசிட்டிவ், ஹை நெகட்டிவ் எப்போ இருக்கும். திஸ் வந்து ஃபர்ஸ்ட் சார்ட். செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து இதில் வந்து மெட்டீரியல் சக்ஸஸ், நம்ம வேலை ஒர்க். ஓகே, வேலை செய்கிறோம், அந்த ஒர்க்கில் எனர்ஜி எப்படி இருக்கும். ப்ளஸ் அடுத்த ரைட் சைடில் ப்ளூவில் பார்க்குறீங்கன்னா, நம்ம வேலை செய்கிற ஒர்க்கில் லக் எப்படி இருக்குது. ஓகே, அதுதான் மெட்டீரியல் சக்ஸஸ் ப்ளஸ் லக். லாஸ்ட் வந்து நம்ம ஃபைனல் அனாலிசிஸ், மூணுமே எல்லாமே கம்பைன் பண்ணி நம்ம மந்த் எப்படி இருக்கோ அதான் நம்ம எனர்ஜி ரிப்போர்ட். ஓகே, இதுதான் ஃபைனல் அனாலிசிஸ், மந்த்லி எனர்ஜி ரிப்போர்ட்ல இருக்கும். இந்த மெயின் 3 பார்ட்ஸ். நவ் ஹவு டு யூஸ் தி எனர்ஜி சார்ட் இன் ட்ரேடிங். டெம்போ, அனாலிசிஸ், எக்ஸிகியூஷன். இப்போ வந்து டெம்போ எல்லாருக்குமே தெரியாது. ஓகே, அனாலிசிஸ், எக்ஸிகியூஷன் எல்லாருக்கும் தெரியும் ஆல்ரெடி, பேசிக்காக எல்லாருக்கும் எல்லா மார்க்கெட்ல தெரியும். டெம்போ வந்து நம்ம ஸ்டைல், நம்ம அப்ரோச் மார்க்கெட்டில், இது வந்து நம்ம கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். நான் வந்து டெம்போ எப்படி யூஸ் பண்ணுறேன்னா, கன்சர்வேட்டிவ், செமி அக்ரெசிவ் அப்ரோச்சில் இருக்கேன். ஓகே, இது என்னது? ஓகே, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் கன்சர்வேட்டிவ், செமி அக்ரெசிவ் அண்ட் அக்ரெசிவ்? ஸோ டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து கன்சர்வேட்டிவ் செட்டப் வந்து வெரி சிம்பிள். நான் வந்து ஹை நெகட்டிவ் எனர்ஜின்னு தான் நான் வந்து கொஞ்சம் சேஃப் ஆடுவேன், நான் டைரக்ஷனல் ஆப்ஷன் செல்லிங் யூஸ் பண்ணுவேன். ஆல்ரைட், இதுதான் வந்து என்னோட கன்சர்வேட்டிவ் செட்டப். செமி அக்ரெசிவ் என்னோட பாசிட்டிவ் எனர்ஜின்னு தான், ஆனால் அதில் வந்து லக் இல்லை, ஆனால் இது வந்து ஒர்க் ஃபோர்ஸ் இல்லை. அந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன், டெபிட் ஸ்ப்ரெடும் கிரெடிட் ஸ்ப்ரெட் ஆப்ஷன் செல்லிங் ப்ளஸ் பையிங் அதெல்லாம் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுவேன். ஓகே, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு யூஸ் செமி அக்ரெசிவ் ஸ்ட்ராட்டஜிஸ். இப்போ வந்து அக்ரெசிவ் ஸ்ட்ராட்டஜி, என்னோட பாசிட்டிவ் ஃபுல்லாக இருக்குது எனர்ஜி, என்னோட லக் வந்து சூப்பராக இருக்குது. ஓகே, என்ன அந்த டைமில் ஒர்க் எனர்ஜியும் நல்லா இருக்குது எனக்கு. ஸோ அந்த டைமில் நான் வந்து ஆப்ஷன் பையிங் இல்லைனா டைரெக்டாக ஃபியூச்சர்ஸ் பண்ணுவேன். ஓகே, அது வந்து என்னோட ஸ்டைல், என்னோட அப்ரோச் தான் டெம்போ சொல்லுவாங்க. நான் ஜூலை 18th என்னாச்சு, வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நான் வந்து ஒரு ஷேர் பண்ணியிருக்கேன், அந்த டைமில் மார்க்கெட் வந்து பயங்கரமான ரேலியில் இருந்தது. அந்த டைமில் நான் வந்து ஷார்ட் செட்டப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரைட், ஸோ என்னோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா அந்த டைமில் எப்படி இருக்குது, பயங்கரமான நெகட்டிவ்ல இருந்தது, கொஞ்சம் பாசிட்டிவ்லேருந்து இப்போ ஸ்மால் பாசிட்டிவ் வந்து திரும்பி 18 ஜூலை வந்து அந்த வீக்கெண்ட் எனக்கு ஒர்க் ஆகாது, யூஸ்லெஸ் அந்த டைம். ஸோ லாஸ்ட் பிட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து நெகட்டிவ் எனர்ஜி எனக்கு. ஆல்ரைட், ஸோ அந்த டைமில் நான் வந்து இந்த எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன் ஆல்மோஸ்ட் நியர் 26th. ஸோ 26th பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எக்ஸிக்யூட் பண்ணி கொஞ்சம் மேலே போச்சு, ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் வரைக்கும்.
டைரெக்டாக மார்க்கெட் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணது 8th ஆகஸ்ட், இது வந்து டைரெக்டாக ஊந்துச்சு மார்க்கெட். ஓகே, நியர்லி 1000 பாயிண்ட்ஸ். என்னோட ப்ராஃபிட் 18,000 அப்ராக்சிமேட்லி. சிம்பிள் பாயிண்ட் எப்படின்னா, கொஷன் நீங்கள் கேட்கலாம், ஆமாம் நீங்கள் ஷார்ட் பண்ணியிருக்கீங்க 26th ஜூலைக்கு, ஓகே, மார்க்கெட் மேலே போச்சு, இதில் வந்து கொஞ்சம் லக் இருக்கா? ஆல்ரைட், இஸ் தேர் எனி லக் இன்வால்வ்ட்? ஸோ இஃப் யூ சி மை எனர்ஜி ரிப்போர்ட், ஓகே, ஜூலை மந்த் லாஸ்ட் பிட்டில் பார்த்தீங்கன்னா என்னோட லக் வந்து பயங்கரமான ஸ்ட்ராங் இருந்தது, ஸ்ட்ராங் ரைஸில் இருந்தது என்னோட லக். என்னோட வேலை பார்க்குறோம், நான் வந்து மார்க்கெட் அனலிஸ்ட் ப்ளஸ் கொஞ்சம் ட்ரேடர். ஓகே, ஸோ அந்த டைமில் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லக் வந்து பயங்கரமான ஸ்ட்ராங் இருந்தது. ஸோ அந்த டைமில் நீங்களே யோசிச்சுட்டு பாருங்கள், நான் வந்து எனர்ஜி வந்து பாசிட்டிவாக இருந்தது, 26th பாட்டம் ஆகி எனர்ஜி ரைஸில் இருந்தது, அப்புறம் ஸ்ட்ராங் ரைஸில் லக் இருக்குது எனக்கு. ஸோ ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி குட். நான் வந்து யூஸ் பண்ணுறது ஸ்ட்ராட்டஜி சேம், செமி அக்ரெசிவ், பாசிட்டிவ் எனர்ஜி வித் அவுட் ஒர்க். இப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒர்க் எனர்ஜி இல்லை, பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தது, லக் இருக்குது, ஆனால் ஒர்க்கில் இல்லை. ஸோ நான் யூஸ் பண்ணது ஸ்ட்ராட்டஜி வந்து வெரி சிம்பிள், செமி அக்ரெசிவ் அப்ரோச். அதனால டெபிட் ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அதோட காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் பையிங். ஆல்ரைட், ஸோ திஸ் இஸ் ஹவு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலியம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் வந்து எப்படி எனர்ஜி சார்ட் யூஸ் பண்ணுறேன். ஆல்ரைட், ஸோ இப்போ வந்து ஹை நெகட்டிவ் எனர்ஜின்னு தான் என்ன பண்ணலாம்? ஓகே, இதுதான் மெயின் கொஷின். இப்போ எல்லாருக்கும் வந்து கேட்பாங்க, ஹை நெகட்டிவ் எனர்ஜியில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம்? அது வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மூலியம் பார்க்கலாம். ஸோ என்னோட எனர்ஜி ஆகஸ்டில், ஓகே, ஹைலி நெகட்டிவ் இருக்குது. இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங் மந்த் ஆகஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் 8th ஆகஸ்ட் வரைக்கும், 8th ஆகஸ்ட்னா என்னோட லாஸ்ட் எனர்ஜி பாட்டம், அதுக்கப்புறம் மேலே தான் போகுது. பட் ஹைலி நெகட்டிவ் பீரியட் அன்னைக்கு. ஸோ இந்த டைமில் என்னோட ஸ்ட்ராட்டஜி என்னது? நான் டைரெக்ஷனல் ஆப்ஷன்ஸ் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி. ஆல்ரைட், ஸோ இந்த டைமில் நான் வந்து ஆப்ஷன் செல்லிங் பண்ண போகிறேன், சேஃப் ஆட போகிறேன். ஆல்ரைட், ஸோ திஸ் இஸ் த சார்ட் ஆஃப் ரைட் நவ் லைவ் மார்க்கெட். இட்ஸ் அரவுண்ட் 1:30 in the afternoon. மார்க்கெட் வந்து ஒரு சிம்பிளான வாலடைல் மூவ் கொடுத்துச்சு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம கேன் லெவல், சின்ன கேன் லெவல் அடிச்சு மார்க்கெட் எக்ஸாக்டாக அந்த டைம் ஜோன்லேருந்து ரிவர்ஸ் ஆச்சு. ஸோ வெரி சிம்பிள். இது வந்து டுடே எம்பிசி மீட் இருந்தது மார்க்கெட்டில். அண்ட் நான் வந்து ஐ வில் ஷோ யூ வாட் ஸ்ட்ராட்டஜி ஐம் யூஸிங் அட் திஸ் டைம். பட் பாயிண்ட் ஹியர் என்னன்னா, நான் வந்து என்னோட டைம் வந்து பயங்கரமாக நெகட்டிவாக இருக்குது. ஓகே, வெரி ஹை நெகட்டிவ். இன்னைக்கு மட்டும் மெயினாக இருக்குது ஹை நெகட்டிவ். ஓகே, ஸோ லெட்ஸ் சி என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறேன்ட்டு. இஃப் யூ கேன் சி மை ஸ்ட்ராட்டஜி, நான் வந்து டபுள், இது வந்து பேட்மேன் சொல்கிறீங்க, சூப்பர்மேன் சொல்கிறீங்க, என்ன கார்ட்டூன் சொல்கிறீங்கன்னு தெரியல. ஸோ பாயிண்ட் என்னன்னா, இது வந்து லாஸ்லெஸ் ஸ்ட்ராட்டஜியாக மாறிச்சு இன்னைக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 113 rupees மேக்ஸிமம் லாஸ் எனக்கு. ஓகே, பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, 113 rupees மேக்ஸிமம் லாஸ் எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியில். சைட்வேஸ் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபார் டுடே. ஓகே, நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது. ஸோ எனக்கு தெரியாது மார்க்கெட் எவ்வளோ ப்ராஃபிட் கூட, ஹவு மச் ப்ராஃபிட் will I earn இந்த மார்க்கெட்டில் இந்த டைமில். பாயிண்ட் மெயின் என்னன்னா, நான் வந்து சேஃப் பண்ணியிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் என்னோட வந்து 4,800 இந்த மெயின் ஏரியாஸில் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் இன்னைக்கு வந்து 4,800 ப்ராஃபிட். ஓகே, உங்களுக்கு வேணும்னா இந்த லாஸ்ட்லெஸ் ஸ்ட்ராட்டஜி வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க. ஐ வில் டெஃபினெட்லி ஷேர் வித் யூ இந்த லாஸ்ட்லெஸ் ஸ்ட்ராட்டஜி இன் த டிஃப்ரெண்ட் வீடியோ. ஸோ வாட் ஹேப்பன், இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4,000 இல்லாமல் நம்ம 2,000 கிட்ட வந்து புக் பண்ணியிருக்கோம். நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல இது. நான் வந்து பயங்கரமான ஹை எனர்ஜியில் இருந்தது, ஹை நெகட்டிவ் எனர்ஜியில் இருந்தது மார்க்கெட் எனக்கு பர்சனல் சார்ட்டில். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இது 2,000 அட்லீஸ்ட் வரும். அட்லீஸ்ட் பிரேக் ஈவன் இருந்தாலும் எனக்கு ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. நான் வந்து வரி பண்ணாமல் அப்படியே விட்டேன். ஸோ அப்ராக்சிமேட்லி 2,000 rupees புக் பண்ணிட்டோம். சிங்கிள் லாட் ட்ரேடிங் தான் இது, எல்லாமே சிங்கிள் லாட் ட்ரேடிங் தான். நியர்லி 50,000 rupees அக்கௌண்ட்டில் பண்ணியிருக்கோம். ஆல்ரைட், ஓகே. ஸோ இப்போ வந்து மெயின் கொஸ்டின் எப்படின்னா, குட் டைம் மீன்ஸ் ப்ராஃபிட், பேட் டைம் ஈக்குவல் டு லாஸ். இது வந்து முக்கியமான கேள்வி எல்லாம் கேட்பாங்க எனக்கு. இது வந்து ட்ரேடிங்கில் எப்படி யூஸ் பண்ணலாம், இந்த லாஜிக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது வந்து என்னோட ஜூலை மந்த் ஓட சார்ட் பார்க்குறீங்கன்னா மோஸ்டாகவே இது வந்து நெகட்டிவ் எனர்ஜி தான் இருக்குது. ஓகே, மெயின் ஹைலி நெகட்டிவ் எனர்ஜி போயிட்டே இருக்கு இன்னைக்கு மந்த் எண்டில் மேக்ஸிமம். ஸோ லாஸ்ட் ஹையஸ்ட் எனர்ஜி வந்து 25th. ஆல்ரைட், நோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த டைமில் யூஸ் பண்ணது ஸ்ட்ராட்டஜி வந்து மோஸ்ட்லி ஹை நெகட்டிவ் எனர்ஜியில் யூஸ் பண்ணுறது ஸ்ட்ராட்டஜி நான் டைரெக்ஷனல் ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி.
ஆல்ரைட். ஸோ என்னோட ஸ்ட்ராட்டஜி ரெடி இருக்குது, எனக்கு தெரியும், முன்னாடியே தெரியும் எனக்கு எனர்ஜி நெகட்டிவ் இருக்குது. ஸோ எப்படி எல்லா அனாலிசிஸ் நான் வந்து இப்படி தான் பண்ணணும்ன்ட்டு தெரியும் எனக்கு. ஆல்ரைட். ஸோ நான் வந்து ஜூலையில் வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரோத் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சாலும் எனக்கு வந்து ஹை நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது. ஸோ நான் வந்து 50,000லேருந்து 5 lakh வரைக்கும் ஒரு அக்கௌண்ட் க்ரோத் சேலஞ்ச் பண்ணலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு தெரியும் இது வந்து பயங்கரமான கஷ்டம்ன்ட்டு, எவ்வளோ நேரம் ஆகும் தெரியாது எனக்கு. ஜூலையில் ஹை நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது எனக்கு. ஓகே. ஸோ நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, என்ன ஆச்சு அந்த டைம்லன்ட்டு பார்க்குறீங்கன்னா, ஜூலையில் வந்து நான் வந்து மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் டைம், பம்பர் ப்ராஃபிட் வந்தது ஜூலை மந்த்ஸில் தான். ஆனால் நீங்கள் பார்த்தீங்க என்னோட எனர்ஜி சார்ட் வந்து ஹையஸ்ட் நெகட்டிவ். ஸோ 50,000 rupees மார்ஜின்லேருந்து நான் வந்து 25,000 rupeesக்கு நான் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணோன்னா, இது வந்து ஆல்மோஸ்ட் 50% ROI. ஓகே, ஜூலை மந்தில். ஸோ நம்ம வந்து ஜூலை மந்தில் பார்க்கலாம் எப்படி இருந்தது. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜி இருந்தது. ஆனால் நீங்கள் பார்க்குறீங்க அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் 3 weeks, July 4th, July 11th, July 18th வரைக்கும், ரைட். த ஃபர்ஸ்ட் 3 weeks நான் எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் சிம்பிள், வெரி வெரி சிம்பிள் ஆப்ஷன் நான் டைரெக்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ் இதெல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் டெலிகிராம் குரூப்பில் அந்த டைமில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் எல்லா ட்ரேட்ஸ் வந்து. ஓகே. ஸோ இது வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ். ஆல் ஃபர்ஸ்ட் 3 weeks பாசிட்டிவ்ல இருந்தது, ப்ராஃபிட்ல இருந்தது. பட் நீங்கள் பார்த்தீங்க நம்ம ட்ரேட் எனர்ஜி வந்து ரொம்ப இது நெகட்டிவ்ல இருந்தது. மெயின் பாயிண்ட் வந்து July 24th டைமில், அந்த டைமில் எனக்கு வந்து பேங்க் நிஃப்டி பயங்கரமான லாஸ் கொடுத்துச்சு. ஆல்மோஸ்ட் 3,000 rupees லாஸ். நான் வந்து அந்த லாஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் அப் பண்ணியிருக்கேன். நான் வந்து அன்னைக்கு ஹையஸ்ட் நெகட்டிவ் எனர்ஜி இருந்தது எனக்கு 24th 25th. ஓகே. எனக்கு தெரியாது நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்ட்டு. நான் புல்லிஷ் செட்டப் எடுத்து மார்க்கெட் டைரெக்டாக ரிவர்ஸ் ஆச்சு, கீழே போச்சு உடனே. ஸோ நான் வந்து அன்னைக்கு யோசிக்கல. நான் வந்து 3,000 லாஸில் வந்து நான் வந்து பிரேக் ஈவனாக அட்லீஸ்ட் க்ளோஸ் பண்ணணும். நான் ப்ராஃபிட் பற்றி யோசிக்கல, பிரேக் ஈவனாக அட்லீஸ்ட் க்ளோஸ் பண்ணணுன்ட்டு யோசித்தேன். ஆல்ரைட். ஸோ நான் வந்து இந்த டைமில் வந்து வெரி சிம்பிள். நான் சிப்லாவும் ஆஸ்ட்ரலும் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நான் வந்து ஒரு ஸ்கேல்பிங்காக எடுத்தேன். ஸோ அந்த டைம், ஸோ ஐ வாஸ் லக்கி. அந்த டைம் ஐ க்ளோஸ்ட் இந்த வீக் வந்து கொஞ்சம் ஆஸ்ட்ரலும் சிப்லாவும் கம்பைன் பண்ணி நான் வந்து பிரேக் ஈவனாக க்ளோஸ் பண்ணிட்டேன் அந்த டைமில். ஹை நெகட்டிவ் எனர்ஜி வீக் இது எனக்கு. இப்போ வந்து லாஸ்ட் பிட், இந்த லாஸ்ட் பிட்டில் பார்க்குறீங்க ஃபுல் பாசிட்டிவாக இருந்தது July 31st வீக். ஆனால் எப்படி நம்ம லக்கோட சார்ட் பார்க்கலாம் ஒன் டைம். லெட் மீ ஷோ யூ த லக் சார்ட். ஸோ இஃப் யூ சி த லக் சார்ட் ஆன் த ரைட் சைட் ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ட்ராங் ரைஸாக இருந்தது. 16th 30th வரைக்கும், மந்த் எண்ட் வரைக்கும் பயங்கரமான ரைஸில் இருந்தது லக் எனக்கு. ஒர்க்கில் கொஞ்சம் நெகட்டிவ் வந்தது, பரவாயில்ல. ஆனால் லக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரைஸ். என்னோட எனர்ஜியும் வந்து 26th பாட்டம் ஆகி இன்னும் பாசிட்டிவாக போகுது. லக்கும் இருக்குது எனக்கு வந்து, ப்ளஸ் யுவர் எனர்ஜியும் இருக்குது அந்த டைமில். ஸோ நான் வந்து என்ன பண்ணேன், வி புக்ட் சூப்பர் ப்ராஃபிட் அட் தட் டைம். லாஸ்ட் வீக்கில் அட்லீஸ்ட் 10,000 rupees புக் பண்ணியிருக்கோம். ஓன்லி யூஸிங் 50,000 அக்கௌண்ட். 50,000 அக்கௌண்ட்லேருந்து 10,000 புக் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ நான் வந்து இந்த மேரிகோ ட்ரேட் ப்ளஸ் நம்ம எல்லா பேங்க் நிஃப்டி ப்ளஸ் ஆகஸ்ட் ஆகஸ்ட் வீக்லி எக்ஸ்பைரி வந்து 1 day முன்னாடியே க்ளோஸ் பண்ணிட்டேன் அந்த டைமில். ஸோ எல்லா ட்ரேட்ஸ் நான் வந்து டெலிகிராமில் அந்த குரூப்பில் போட்டிருக்கேன் அந்த டைம். ஓகே. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். பேட் டைம் இருந்தாலும் நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணலாம். இது வந்து முக்கியமான பாயிண்ட் நான் சொல்கிறேன். உங்கள் ஸ்கில் இருக்கணும், நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆல்ரைட். ஸோ இந்த வீடியோக்கு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் ஆல் ஐ ஹேவ் ஃபார் யூ. உங்களுக்கு இந்த எனர்ஜி ரிப்போர்ட் வேணும்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் உங்கள் சில டீட்டெயில்ஸ் வேணும் எனக்கு. அப்போ தான் நான் உங்களுக்கு எனர்ஜி ரிப்போர்ட் ரெடி பண்ண முடியும் அடுத்த மாதத்துக்கு. வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் மந்த் ஸ்டார்டிங்கில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். டெஃபினெட்லி டூ லைக் அண்ட் share this video guys. I'll see you in another video. Till then, take care.